மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. மாமியார் மருமகள்கள் மாயை ராக்கி. ஒரு ஊர்ல மங்கம்மா கங்கம்மாங்கிற மாமியாரும் மருமகளும் இருந்தாங்க. கங்கம்மாவுக்கு பேராசை அதிகம். ஏதாச்சும் பிடிச்சதுன்னா அது அவங்களுக்கு கிடைக்கிற வரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. மங்கம்மா அது நல்ல யோசனை கிடையாது, அத மாத்திக்கோன்னு எத்தனை தடவை சொன்னாலும் கேக்கல. அப்படி நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் மங்கம்மா ஹால்ல சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்ப அங்க வந்த கங்கம்மா, அத்தை அத்தை, என்னடி ரொம்ப குஷியா இருக்க, என்ன கதை? அது என் சேலை எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. ஏன் எதுக்கு கேக்குற? இதுக்கு முன்னாதான் வாங்கினத 25,000. 25,000மா? அடியே அடியே, இன்னடி இருக்கு அந்த சேலையில? ஒண்ணும் இல்ல அத்தை, விக்கிறவன் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு சேலை இதுதான். சரி எவ்வளவோ சொல்லுப்பா கொடுக்கறேன்னு சொன்னேன். 500 ரூபாமா. ஆனா அந்த சேலைய விக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இது என் பொண்டாட்டிக்காக வச்சிருக்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொன்னேன். எனக்கு பிடிச்சத நான் வீட்டுக்கு கொடுப்பேனா? எவ்வளவு காசானாலும் பரவாயில்ல, இந்த 1000 ரூபாய் தானு கேட்டேன். அப்பவும் தரல. அப்படி 1000 கூட்டி 25,000 ரூபாய் வந்ததுக்கு அப்புறமா, சரிங்க மேடம், நீங்க எவ்வளவு கேக்குறீங்கல்ல, இதை எடுத்துக்குங்கன்னு கொடுத்துட்டான். அடியே அடியே, உன் ஆசையில மண்ணெண்ணிய ஊத்த. சேலை பிடிச்சிருக்குன்னு 500 ரூபாய் சேலைய 25,000 ரூபாய் கடி வாங்குவ? முதல்ல அந்த சேலை விக்கிறவன் எங்க இருக்கானோ பாரு. காசு கொடுத்த உடனே போயிட்டான்ல அத்தை. உனக்கு பைத்தியமா என்னன்னே புரியல எனக்கு. ஆமா, உனக்கு 25,000 ரூபாய் ஏது? உங்க பையனோட பாக்கெட்ல இருந்தா எடுத்துட்டேன். என் வீட்டையே நாசம் பண்ணிட்டு இருக்கடி. உன்னை நம்பி என் வீட்டை விட்டு போனோம்னா பயமா இருக்கு. ஆமாவா? ஏன் அத்தை? எதுக்கா? நான் இருக்கும் போதே நீ இவ்ளோ பண்ணிட்டு இருக்கியே, நான் இல்லன்னா என் வீட்டையே வித்துடுவேன், அப்படிதானே? அப்படி எதுக்கு பண்ண போற அத்தை? ஆமா, நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்க? நடி கேக்குற. நாளைக்கு ராக்கி பண்டிகைல என் தம்பிக்கு ராக்கி கட்டணும். ஐயோ, நாளைக்கு ராக்கி பண்டிகைல மறந்தே போயிட்டேன். அட, ஞாபகம் இருந்திருந்தா இருந்தா 25,000 ரூபாய் கொடுத்து ராக்கி வாங்கிருப்பியோ? வேண்டாம் தாயே, உனக்கு ஒரு கும்பிடு. அட, எப்போ எதுக்கத்த அப்படி பண்ணுவேன்? ஆமா, நீங்க ராக்கி வாங்கிட்டீங்களா? இல்ல. இன்னும் வாங்கலையா? என்னதத்த, இன்னும் லேட் பண்ணீங்கன்னா நல்ல நல்ல ராக்கி எல்லாமே போயிரும். எப்பயோ வருஷத்துக்கு ஒரு முறை தான் ராக்கி கட்டுவாங்க. கொஞ்சம் நல்லதா பார்த்து கட்டினா நல்லா இருக்குல்ல. வாங்க, இப்பயோ போய் நல்லபடியா காஸ்ட்லியான ராக்கி வாங்குவோம். எதுவும் தேவையில்ல. ஏன் எதுவும் வேணான்னு சொல்றீங்க? வாங்க வாங்குவோம். அட வேணாண்டி. அதான் எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்காத்த. என்னடி எதுக்குங்கிற? நம்ம வீட்ல மேஜிக்கல் ராக்கி இருக்கு. அது எத்தனை ராக்கி வேணும்னா அத்தனை, எப்படிப்பட்ட ராக்கி வேணும்னா அத கொடுக்கும். சரியா? என்ன நிறுத்து. என்னது மேஜிக்கல் ராக்கியா? நம்ம வீட்ல மேஜிக்கல் ராக்கி இருக்குன்னு ஏத்த எனக்கு சொல்லவே இல்ல. சொன்ன இந்த நேரத்துக்கு அதையும் எடுத்துட்டு போய் எங்கேயாச்சும் அடமான வச்சிருப்பல. எனக்கு தெரியாதா உன் கதை? உங்களுக்கு எப்பவும் என் மேல சந்தேகம் தான். அத்தை, அதை எனக்கும் ஒரு முறை காமிங்களே. நானும் எங்க அண்ணாவுக்கு ராக்கி கட்ட போவேன்ல, அப்போ அந்த மேஜிக்கல் ராக்கிய வச்சு ஒரு ராக்கி எடுத்துட்டு போறேன். சரி வா. அப்படி சொல்லி கங்கம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அறைக்குள்ள போனாங்க. அவங்க அறையில மேல இருந்து ஒரு ட்ரங்க் பெட்டியை எடுத்து அதுல இருந்து ஒரு ராக்கியை எடுத்தாங்க. அது பார்க்க தங்க கலர்ல மின்னிட்டு இருந்துச்சு. அத பார்த்த கங்கம்மா, ஆஹா அத்தை, இது என்ன அத்தை, தங்க மாதிரி ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது. வேற என்ன நினைச்ச? அதோட சத்தியம் அப்படிதான் இருக்கும். இத இப்படி கையில பிடிச்சுக்கிட்டு எதை நினைச்சா அது நடக்குமா? கண்டதையும் நினைச்சா நடக்காது. எத்தனை ராக்கி வேணும்ங்கிறியோ அத்தனை ராக்கி வரும். அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு அத்தை. சரி, நாளைக்கு காலையில எத்தனை வேணுமோ சொல்லு, அத்தனை குடுக்கறேன். இப்ப போய் வேலைய பாரு, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்க ரூம்குள்ள போய் அந்த ஒரு ராக்கியால எத்தனை ராக்கி என்னாலும் வரும்ல, அந்த ஒரு ராக்கிய வச்சு 100 கணக்கான ராக்கிங்களை வர வச்சு ஊர்ல வித்துறேன். நிறைய காசு வரும். அந்த காசை வச்சு என்ன வேணாலும் அதை வாங்கிக்கலாம். இந்த விஷயத்த அத்தைக்கு தெரியாம பாத்துக்கணும். அவங்க தூங்கினதுக்கு அப்புறமா அந்த ராக்கியை எடுத்துட்டு வந்து மூட்டை நிறைய ராக்கிய நிரப்பிடுறேன். நாளைக்கு அத்தை ஊருக்கு போன உடனே ஷாப் வச்சு வித்துடுறேன். என்ன நினைச்சிட்டு இருந்தா? நினைச்ச மாதிரியே மங்கம்மா தூங்கினதுக்கு அப்புறமா அவங்க ரூமுக்கு வந்து சத்தம் இல்லாம அந்த மேஜிக்கல் ராக்கியை எடுத்துக்கிட்டு அவளோட ரூமுக்கு போனா. அந்த மேஜிக்கல் ராக்கி முன்னாடி வச்சுக்கிட்டு அது மேல கைய வச்சு, என் ரூம் நிறைய ராக்கி வரணும். அவங்க அப்படி நினைச்ச உடனே ரூம் நிறைய ராக்கி வந்துருச்சு. அத பார்த்து, அத்தை சொன்னது உண்மைதான், எத்தனை ராக்கிங்க. இனி இத அத்தை ரூம்ல வச்சுட்டு தூங்கிடுறேன். விடிஞ்சதுமே வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். அப்படி நினைச்சு
நினைச்சுக்கிட்டு மாமியார் ரூமுக்கு போனாங்க. மங்கம்மா எந்திரிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு அந்த ராக்கிய அவங்க ரூம்லயே போட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க ரூம்குள்ள வந்துட்டாங்க. காலையில மங்கம்மா அந்த மேஜிக்கல் ராக்கி வெளியில இருக்கிறத பார்த்து, இது ஏன் வெளிய இருக்கு? அட, ராத்திரி உள்ள வைக்க மறந்துட்டேனா என்ன? என்னமோ இன்னும் நினைச்சுக்கிட்டு அந்த ராக்கிய உதவியால தான் தம்பி கையில கட்ட ஒரு ராக்கிய எடுத்துக்கிட்டு, கங்கா, நான் போயிட்டு வரேன்டி, மறுபடியும் சாயந்தரமா வந்துடுறேன். நீ எப்ப கிளம்புற? நானும் கிளம்புறத, நீங்க கிளம்புங்க இன்னும் சொல்லி மாமியார அனுப்பிட்டாங்க. அவங்க போனதுமே கங்கம்மா மேஜிக்கல் ராக்கியால வந்த ராக்கி எல்லாத்துமே மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்து ஊர்ல ஷாப் வச்சாங்க. ராக்கி எல்லாமே அழகா இருக்கு. ஒன்னு 100 ரூபாய் வித்தாலும் வாங்கிடுவாங்க. 10 வித்தா 1000 ரூபாய், 100 வித்தா 10,000 ரூபாய். சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பாப்பா வந்து நின்னா. அவளை பார்த்ததுமே கங்கம்மா, என்ன வேணுமா? ராக்கியா? காசு இருக்கா? இல்ல. இல்லையா? சும்மாவே குடுத்துருவேன்னு நினைச்சியா? கிளம்பு. இத்தனை இருக்குல்ல, ஒண்ணு குடுக்கலாம்ல. போ. இன்னும் சொல்லி நின்னு போனா போகுது. ஒன்னே ஒண்ணு தானே, குடுத்துடுவோம் நினைச்சுக்கிட்டு ஒரு ராக்கிய கொடுத்து, இந்தா கிளம்பு, மறுபடியும் வராத இன்னும் சொன்னாங்க. அந்த பாப்பா அந்த ராக்கிய வச்சுக்கிட்டு அங்கேயே இருந்தா. அதுக்குள்ள ஒருத்தவங்க வந்து, ராக்கி ரொம்ப நல்லா இருக்குமா, ஒன்னு எவ்வளோ? நீங்க கையில வச்சிருக்கிறது 200 ரூபாய். இங்க இருக்கிறதுலயே ரொம்ப சீப்பு. அப்படியா, சரி தாங்கம்மா. இன்னும் காசை கொடுத்து ராக்கி வாங்கிக்கிட்டாங்க. அந்த ராக்கிய கையில வாங்கின உடனே அது தவக்கலையா மாறிடுச்சு. அத பார்த்து அவங்க பயத்துல, தவக்கல தவக்கல சிச்சி தவக்கல. ஏய், ராக்கி பேரை சொல்லிட்டு என்னைய பயமுறுத்துறியா? இது வரைக்கும் ராக்கி மாதிரி தானே இருந்துச்சு, அதுக்குள்ள எப்படி தவக்கல ஆயிடுச்சு? ஏன் மந்திரிக்கிறியா? இன்னும் சொன்னதுமே கங்கம்மா ஷாக்கு. பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்க முன்னாடி ராக்கி எல்லாம் தவக்கல, தேலு, விவிதமான பூச்சியா மாறிடுச்சு. அத பார்த்து கங்கம்மா ஷாக் ஆயிட்டா. சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் மங்கம்மா கிட்ட வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேச்ச கேட்ட கங்கம்மா, ஆத்தாடி, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தானா இவங்க எல்லாரும் கூடி மாய மந்திரம் பண்றியான்னு அடிக்கிற மாதிரி இருக்காங்க. இங்க இருந்து ஓடி போயிடணும் இன்னும் நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடியாந்து வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்ததுமே மங்கம்மா, வந்துட்டியா, நல்லா ஆச்சா இன்னும் சொன்னதுமே கங்கம்மா ஷாக்கு. பாரு, எதுக்காச்சும் சக்தி இருந்தா அது நல்லதுக்காக மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். ஆனா காசு பாக்குறதுக்காக இல்ல. அதோட மேஜிக்கல் சக்தி உதவி பண்றதுக்காக மட்டும்தான், சுயநலத்துக்காக கிடையாது. இப்பயாச்சும் உன் பேராசைய விட்டு சரியா இரு, இல்லனா இப்ப நடந்த மாதிரியே மறுபடியும் மறுபடியும் நடந்துட்டே இருக்கும். சொன்னதுமே கங்கம்மாவுக்கு தான் செஞ்ச தப்பு புரிஞ்சுது. உடனே மன்னிப்பு கேட்டு சமத்தா இருப்பேன்னு சொல்லிட்டு மாமியாருக்கு வாக்கு கொடுத்தாங்க.